அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்ம ஆஸ்வதிக்கட்டும். நேரத்தில் கூட செய்திக்கு நாம் கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து ஆமென் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு ஆமென் ஆமென் நம்ம வாழ்க்கை அவங்கள போல பிரதிபலிக்க நம்ம முயற்சி செய்கிறோம். அல்லேலூயா. நல்ல காரியங்களை நம்ம பின்பற்றுவோம். வேண்டாத காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சொன்னால் நாம் சரி செய்து கொண்டு சரியான வாழ்க்கையை வாழ்ந்து ஆமென் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய காரியமாய் அது இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட எப்தா என்ற மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நிராகரிப்பிலிருந்து பிறந்த ஒரு தலைவர். தமிழில் ஒரு மாதிரி இருக்குது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா a leader born out of rejection. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். இந்த மனிதன் ஆமென் அவர் ஒரு நிராகரிக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், துரத்தி விடப்பட்டவர். ஆனால் அவரை தேவன் தலைவனாக மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தலைவன் சொன்னாவே நாம் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ரைட்? ஒரு 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 நிறுவனம் அல்லனா ஒரு காரியத்தில் தலைமை பொறுப்பு எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம நிறைய ஆமென் குவாலிஃபிகேஷன்ஸ் வைத்திருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது ஒரு மூப்பனாக இருக்கணும்னா, ஒரு சபையில் ஒரு பொறுப்பில் இருக்கணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு மனிதன் எப்தான்ற மனிதன் அவன் ஒரு துரத்தப்பட்டவன். ஏன் துரத்தப்பட்டான் என்று சொல்லி யாராவது ஒருவர் நீங்கள் வாசிக்க முடிஞ்சால் நலமாக இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1-2 வாசிங்களேன். கரெக்ட் பிரதர். போடும். ஓகே சிஸ்டர், நீங்கள் வாசிங்க. அது 2வது வசனம் சேர்த்து வாசிங்க சிஸ்டர். தேங்க்யூ. அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். பார்த்தீங்கன்னா அந்த எப்தாவை குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பரஸ்திரீயின் மகனா. He was a son of a prostitute. அப்போ ஒரு ப்ராஸ்டிடியூட்டின் மகனை தேவன் தலைவனாக மாற்றினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு பெரிய ஹோப் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் ஆமென் ஆண்டவர் எல்லாருக்கும் ஆச்சரியமான சில காரியங்களை ஆமென் நமக்கு முன்பாக வைக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறார். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுது, இவன் அந்த அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அம்மா வந்துட்டு she was not a godly, அல்ல she is not a good woman, but God chose him. பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லாமல் அந்த வசனம் சொல்லுது, ஆரம்பத்தில் இந்த மகனும் மற்ற பிள்ளைங்களும், அதாவது லீகலாக பிறந்த பிள்ளைங்களும் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. ஆனால் வயது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமாரர்கள் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். ஆமென். பிறந்ததே தப்பாக பிறந்துட்டாரு. அது காரணம் அவன் செஞ்ச தப்பு கிடையாது. ஆனால் இப்போ வளர்ந்து கொண்டு வருகிறார். இவ்வளோ நாள் தெரிஞ்சிச்சான்னு தெரியல. வயது வந்து விட்டது, வளர்ந்த வயது வந்துட்டு, நன்மை தீமை தெரியக்கூடிய வயது வந்தபோது மற்றவெல்லாம் சொல்கிறாங்க, நீ யூ ஆர் நாட் அ லீகல் சன், எங்கள் கூட உனக்கு சுதந்திரம் கிடையாது. இவ்வளோ நாள் எப்படியோ வளர்ந்துருக்கலாம், இவ்வளோ நாள் எங்கள் கூட சாப்பிட்ருக்கலாம், எங்கள் கூட விளையாண்டுருக்கலாம். சில சமயத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, சில சமயத்தில் அடாப்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்களை, ரைட்? அடாப்ட் பண்ணி வளர்க்கும்போது எதுவுமே தெரியாது, அந்த அம்மா அப்பா சொல்லக்கூட மாட்டாங்க. அவங்க கூட அவங்க பிள்ளை மாதிரியே வளர்த்துருப்பாங்க, எல்லாமே ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சுற்றியில் இருக்கிற ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வாய் சும்மாவே இருக்காது. அவங்களுக்கு வந்து வாய் எப்போ பார்த்தாலும் ஏதாவது அடுத்தவங்க பிரச்சனையே எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஹாபியே. சொல்லி உனக்கு தெரியுமா, இந்த பிள்ளை தான் ஒரிஜினல், இவங்களுக்கு பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை அவங்களுக்கு எடுத்து வளர்த்த பிள்ளை சொல்லி, அந்த பிள்ளை கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய பிள்ளை வரும்போது எப்படியாவது சொல்லி அந்த பிள்ளையுடைய மனதில் நஞ்சை விதைத்து விடுவார்கள்.
இது போல தான் நினைக்கிறேன். இந்த பிள்ளைங்களாம் ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க, எந்த ஒரு இது இல்லாமல். ஆனால் வளர்ந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு நல்ல ஒரு அம்மா கிடையாது, இவருக்கு பிறந்த பிள்ளைங்களை மற்ற அந்த பிள்ளைங்களும் அதை எழுந்திருந்து இவனை துரத்தி விடக்கூடிய நிலைமை. ஆமென். ஆனாலும் கர்த்தர் இந்த துரத்தி விடப்பட்ட மனிதன் மேல் நோக்கமாக இருக்கிற தேவன். The world may reject you. People around me, label you. முத்திர குத்திடுவாங்க, அவங்கள வாழ விட மாட்டாங்க, உங்கள் பின்னாடியே துரத்திட்டு வருவாங்க, நீ அழியிற மட்டும் காத்திருப்பாங்க. But the God who created you in His image, He will never forget you. இந்த எப்தாக்கு ஆண்டவர் உதவி செய்தார். துரத்தி விடப்பட்டு மறக்கப்பட்ட மனிதன் என்ன செஞ்சுட்டான்னா தனியாக ஒரு இடத்துல போய் வாழ்கிற போது பார்த்தீங்கன்னா அவன் கூட சில காளி பசங்க இந்த மாதிரி என்ன சொன்னால் நீங்கள் இதே போல் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 400 பேர் சவுலுடைய ராஜ்யத்தில் இருந்தபோது சவுலுடைய ராஜாங்கத்தை பிடிக்காமல் அரசாட்சி பிடிக்காமல் தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அவங்க தான் போயிட்டு சிக்கலாக்கெல்லாம் போய் பிரச்சனைலாம் பண்ணி கடைசியில் ஆண்டவன் விடுதலை ஆக்குறதை பார்க்குறாங்க. 400 பேர் என்னென்னா அரசாங்கத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்க தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டோம் அந்த நாளில். அதுபோல் இந்த எப்தாவோடு கூட ஒரு சிலர் சேர்ந்து இவங்க ரொம்ப பராக்கிரமசாலிகளாகவும் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஒரு சில பேர்லாம் சேர்ந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற பட்டணங்கள் மற்ற இடங்கள்லாம் போய் என்ன செய்யுதுன்னா பிரச்சனை பண்ணி அங்கே இருக்க கொள்ளையிட்டு தங்களோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. காரணம் இவருக்கு சின்னதுலேருந்தே ஒரு அன்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசப்பட்டு வாழ்க்கை முழுசு கசப்பாலும் கோபத்தால் நிறைந்த ஒரு மனிதன் தான். ஆனால் கர்த்தர் இந்த மனிதனை தேடி வரும்படி சூழ்நிலையில் உருவாக்குகிறார். யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க தேடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. சில சமயங்களில் அது ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் தேவன் பாருங்கள் பவுல் சொல்லும்போது கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகிறார், நம்ம தேவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கவும் நம்ம தெரிந்து கொள்ளுகிறாராம், ஒன்றுமில்லாத இருக்கிற நிலைமையில். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பலவீனமாக இருக்கிற நேரத்தில், பணம் வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு நேரத்தில், உலக அறிவில் நம்ம ரொம்ப கல்வி பெற்றவர்களாக இல்லாத நேரத்தில் தேவன் அவருக்கென்று நம்மை தெரிந்து கொள்ளுகிறாராம். எதற்குன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சத்துருவாகிய சாத்தானை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, எல்லாம் இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த மனிதன் அப்படிதான் தேவன் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்கன்னா அடுத்த கருத்தில் ஆண்டவர் எப்படி தலைவனாய் மாற்றினார். அதே புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 11 பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. அவர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. Previously they say, they chased him off. அவனை துரத்தி விட்டுட்டாங்க. உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ இழிவான ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன், கேவலமானவன், நீ ஒதுங்கி போயிரு, தூர போயிரு, கிட்ட வராத, சொத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த குடும்பம் சொன்னாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிற மூப்பர்கள் சேர்ந்து தான் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு தேவை வந்தபோது இவங்க எல்லாம் தேடி வர்றாங்க. நான் யோசிக்கும் போது யோசித்தேன், அப்படின்னா எப்பவுமே நம்ம மனிதனாக இருக்கிற நமக்கு வந்துட்டு ரோஷம் ரொம்ப, நம்ம வந்துட்டு அப்படி முடியாத பட்சத்தில் தான் போவோம். நான் நினைக்கிறேன் இந்த அம்மோன் புத்திரர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு யுத்தம் செய்த போது இவங்களால் இதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, இனிமேல் வேறு வழியில் அம்மோன் புத்திரர்கள் தோற்கடிக்க முடியாது, அவங்கள்ட்ட இருந்து விடுதலை கிடைக்காது, அவங்க பிரச்சனையை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரியிற நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா நிச்சயமாக எப்தாட்ட போயிருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் போனாங்க. இப்போ போய் சொல்கிறாங்க, யாரை துரத்தினார்களோ அதே எப்தாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு சேனாதிபதியாய் மாறணும். காரணம் சத்துருக்கள் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறாங்க, சத்துருக்கள் எங்களை யுத்தம் செய்து எங்களுடைய வாழ்க்கை கசப்பாக மாற்றுறாங்க, எங்களுக்கு வேதனையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் இதெல்லாம் செய்கிறேன், உங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்வீங்களா கேட்பான். அவங்க எல்லாம் ஆமான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. சில சமயத்தில் அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யாரை வேண்டாமல் இந்த ஒதுக்குறோமோ அவங்களே என்ன செய்வாங்க, ஆண்டவர்
அவன் மேலே உயர்த்தி வைப்பார். அதே சொல்லும்போது சொல்லுகிறார், வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லே அந்த கட்டடத்திற்கு தலைக்கல்லாக மூளைக்கல்லாக மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர் நிராகரிக்கப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திற்கும் சரி நம்ம விசுவாசத்திற்கும் அவரே மூளைக்கல்லாக இருக்கிறார். He is the cornerstone. He is the foundation stone of our faith. பிதாவினிடத்தில் செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழியே இல்லை இந்த உலகத்தில். அதற்கு இயேசு கிறிஸ்துவே வழியாக, அமேன், அவரே அமேன் கார்னர் ஸ்டோனாக, ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக இருக்கிறதே அமேன் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் செய்கிற. பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப, அதற்கு எப்தா கிளையாத்தி மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். மேன் அவனும் கேட்குற கேள்வி சரியாக தான் கேட்டிருக்கான். ஹல்லேலூயா. ஆனாலும் மூப்பர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. அதனால் அவனோட உதவியை தொடர்ந்து கேட்பதில் அவங்க அங்கேயே இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிடுகிறதை பார்க்க. அது பின்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா God gave him victory. அப்பொழுது பார்த்தீங்கன்னா நீ பாருங்க, அதே 29ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கிளையாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கிளையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கிருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். 32ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, எப்தா அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அமேன். ஆண்டவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளையாத்தின் மூப்பர்களுடைய சத்தத்தை கேட்டு, ஆலோசனை கேட்டு அந்த தேசத்திற்காக இந்த அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்ய போகிறான். கர்த்தர் அவன் கேட்டுக்கொண்ட பிரகாரம் ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீங்கன்னா கீழே 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னத்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், நிராகரிக்கப்பட்ட இந்த மனிதனை, துரத்தப்பட்ட இந்த மனிதனை, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட இந்த மனிதனை எப்தாவே ஆண்டவர் அமேன் தலைவனாக மாற்றினார். கர்த்தருடைய ஆவியானவனோடு கூட இருந்து அமேன் அம்மோன் புத்திரரை முற்றிலுமாக தோற்கடிக்க ஆண்டவர் இந்த அமேன் ஒதுக்கப்பட்டவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் இவனுக்கு மிக உயர்ந்த ஒரு கணத்தை கொடுக்கிறது. எபிரேய நிருபத்தில் அங்கே ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 32ஆம் வசனத்தில் எபிரேய நிருபம் 11:32 வாசிப்பீங்கன்னா, பின்னும் நான் என்ன சொல்வேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்கள் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேணுமான்னு சொல்லி அந்த லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸில் இந்த எப்தாவுடைய பேரும் வருகிறது. இந்த எப்தா வந்து நான் சொன்ன மாதிரி நியாயாதிபதிகள் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். கிட்டத்தட்ட 13 நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதில் ஒரு சில பேர் தான் பார்க்குறோம். இப்போ கிதியோன் நியாயாதிபதி, பாராக் ஒரு நியாயாதிபதி, சிம்சோன் ஒரு நியாயாதிபதி, அதுக்கப்புறமா எப்தா என்ற பேர் வருகிறது. இவன் வந்து 6 வருடம் அந்த இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் தீர்த்தான். அமேன். கர்த்தர் ரிஜெக்டடாக இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் தலைவனாய் மாற்றினார். அமேன். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்பட தேவையே இல்லை. கடவுள் நம்மை மேலே உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அமேன். நீங்களும் நானும் அமேன் ஒரு சில காரணங்களை இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். why God lifted அமேன் ஜெபத் as a leader. ஏன் தேவன் அவர் தலைவராக உயர்த்தினார் என்று சொல்லி 3 காரணங்கள் இந்த நாளில் கூட நாம் பார்த்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், துரத்தப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டு எல்லாரும் உங்களை மறந்து அப்படியே உங்களை அமேன் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அமேன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற இந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருப்போம்னு சொன்னால் கடவுள் நம்ம உயர்த்துகிறதை நம்முடைய வாழ்வை நிச்சயமாக பார்ப்போம். அநேக வேளையில் ஒதுக்கப்படுகிற நேரத்தில் we turn bitter. நாம் ரொம்ப கோபம் உள்ளவர்களாய் மாறிடும், கசப்பு நிறைந்தவர்களாய் மாறிடும், நம்மை நாமே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர்களாக மாறிடும். மனிதரில் நம்ம அவங்கள வேதனைப்படுத்துறதுக்காக நம்மளையே நம்ம அழித்து கொள்வோம். அப்புறமா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இந்த கோபமும் கசப்பும் வெறுப்பும் இந்த இதே நம்முடைய வாழ்க்கையை நடைப்பினம் போல மாற்றிவிடும். தேவ சத்தமே கேட்க முடியாத அளவுக்கு நம்முடைய செவிகள் இந்த காரியெல்லாம் அடைத்து விடும். கடைசியில் என்ன, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோடில் நம்ம போய்
தேவனுடைய உயர்வு வருவதற்கு முன்பாகவே, தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனமிக்க அந்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு முன்பாகவே நாம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய சூழல் கூட வரலாம். ஆனால் அந்த எப்தான்ற மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ சம்திங் இன் இஸ் லைஃப் இருந்திருக்க வேண்டும். ஆகையினால்தான் அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது மாத்திரமல்ல, கர்த்தர் உயர்த்தக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வரும்போது he was there when God lifted him up. இந்த வேலை கூட நீங்கள் நானும் உலகத்தில் சேலஞ்சிங்கான லைஃப் தான், உண்மைதான். இந்த உலகம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் போராட்டமான சூழ்நிலை இருக்க தான் செய்யும். நீங்கள் நானும் ஆண்டவர் பிள்ளைகளாக மாறின பிறகு எல்லாமே சரியாக போவதில்லை. ஆண்டவர் அதன் மத்தியில் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார், நமக்கு ஞானத்தை கொடுப்பார், நமக்கு அறிவுரைகளை கொடுப்பார், நமக்கு தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார், நம்ம சில சமயத்தில் உருவாக்குவார், நம்மை வணைவார். எதுக்குன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவதற்காக. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஆண்டோடைய பிள்ளை இருக்க நீங்களும் நானும் அவருடைய வழிநடத்தலுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது நீங்களும் நானும் நித்திய கானானை, தேவன் வைத்திருக்கிற உயர்வை, தேவன் வைத்திருக்கிற கனமிக்க காரியத்தை நிச்சயமாக அனுபவிப்பது மாத்திரமல்ல, அந்த இடத்திற்கு நாம் சென்று சேர முடியும். ஆகையினால் நீங்கள் நானும் இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில் பார்க்குற 3 காரியம். முதலாவது என்னென்னா, he totally relied on God. எல்லாவற்றுக்கும் இவன் தேவனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறான். எப்படி தெரியும்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், யாராவது 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியுமா? அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோടെ திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எப்தா இந்த சூழ்நிலையில் தலைவராய் மாற்றி விடுகிறார்கள். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் எப்போவுமே கர்த்தரை சார்ந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் துரத்தி விடப்பட்டக்கூடிய நேரத்தில் இவன் சில பையங்களோடு சேர்ந்து, வாலிபர்களோடு சேர்ந்து, பராக்கிரமசாலிகளோடு சேர்ந்து அங்கங்கே இருக்கிற பட்டணங்களை போய் கொள்ளையடித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவனை தலைவனாய் மாற்றின போது இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவன் செய்கிறான், தலைவனாக மாறின பிறகு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் யுத்தம் செய்ய போகிறேன். நான் யுத்தம் செய்ய போகிற அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்னா, நான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பேன் என்று சொன்னால் நான் உமக்கு உகந்த காரியத்தை பலியாய் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரோடு அவன் பொருத்தனை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இவனுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷன். அப்படின்னா இவனுக்கு ஆண்டவருக்கும் எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரை தேடுகிற ஒரு மகனாக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு தன்னிடத்தில் ஒரு முதலிடம் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். எப்பவும் ஆண்டவரே சார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சுய பலத்தை அல்ல, தன்னுடைய சுய ஞானத்தை அல்ல, தனக்கு இருக்கிற திறமைகளை அல்ல, தனக்கு சுற்றிலும் இருக்கிற அந்த வாலிப இந்த பராக்கிரமசாலிகளோடு இருக்கிற அந்த மாதிரி இல்லை. இவன் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இவன் என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன், நீங்கள் இந்த அம்மோன் புத்திரரோடு கூட யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் கூட இருந்து ஜெயம் கொடுப்பீங்கன்னா நான் ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்கள் வரும்போது இப்படிப்பட்ட ஜெபங்கள் நாம் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். யார் அப்படி செய்வான்னா, உண்மையாகவே ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிற நேரத்தில். பார்த்திங்கன்னா, அன்னாள் கூட அவள் போய் அந்த ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாள். பல முறை ஜெபித்திருக்க வேண்டும், பல முறை போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். பிள்ளை இல்லை. அந்த நேரம், அந்த நாள், குறிப்பிட்ட நாள், வருஷந்தோறும் போடுவார் எல்கானா, வருஷந்தோறும் போகிற நேரம். ஆனால் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் கொடுக்கலையா என்னன்னு தெரியல. இந்த முறை போகும்போது சொல்லுகிறாள், நீர் எனக்கு ஆண் பிள்ளை கொடுப்பீர் என்றால் நான் அந்த பிள்ளையை உமக்கென்று பிரதிஷ்டை செய்து உமக்காக ஊழியம் செய்ய நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகிறார். சில சமயங்களில் உச்சக்கட்டமான நேரம் வரும்போது நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்காத ஒரு நேரத்தில், ஒரு தடுமாற்றமான நேரம் வரும்போது நாம் என்ன செய்கிறோன்னா,
ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இதை செய்கிறேன்னு சொல்லி சில சமயத்தில் வாலண்டியராக சில சமயத்தில் நாமளே ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து நாம் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் அமேன் நீங்கள் பொருத்தனை செய்தாலும் செய்யணும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் சில சமயங்களில் ஆண்டவர் அமேன் ஆண்டவரோடு இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை நாம் பார்க்குறோம். அமேன் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறதை அமேன் அந்த சூழ்நிலையில் அந்த ஜபத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த எப்தாவும் அமேன் அவனுடைய ஜபத்தை பார்க்கும்போது ஆண்டைய வாப்ஸ் அந்த பொருத்தனையை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த பொருத்தனையில் அவன் தேவனை எவ்வளோ சார்ந்திருக்கிறான் என்பதை அமேன் அதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த எப்தா செய்த ஒரு காரியம் என்னென்னா, he honored God by keeping the vow. பார்த்தீங்கன்னா அவன் பொருத்தனை செய்தபடியே கர்த்தர் என்ன செய்கிறார்னா யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறார். அம்மோன் புத்திரர்களை முற்றிலுமாக தோற்கடித்து விடுகிறான். தோற்கடித்த பிறகு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேதவசனம் சொல்லுகிறது, அந்த யுத்தம் செய்து வரும்போது என் வீட்டிலேருந்து முதல்ல எது வருகிறதோ அதை நான் உமக்கு பலியாக கொடுப்பேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான். யுத்தம் செய்து அவன் ஜெயத்தோடு வருகிறான். வந்தபோது பார்த்தீங்கன்னா அவனுடைய மகள் முதலாவது வீட்டிலிருந்து வெளியே வருகிறாள். ஒருவேளை அந்த பொருத்தனை செய்யும்போது அவங்க வீட்டில் சொன்னாரான்னு தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆண்டவர் ஜெயித்து கொடுத்து விட்டார். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மகள் வெளியே வீட்டிலேருந்து வருகிறாள். அமேன். இதை பார்க்கும்போது அமேன் அந்த பொருத்தனை சரியா இல்லையா கேட்டிங்கன்னா அந்த பொருத்தனை சரி பார்க்கும்போது சரியாக இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணியிருக்கக்கூடாது. ஆண்டவர் கேட்கல. வேதத்துலேயும் வந்துட்டு ஆண்டவர் இப்படி தான் பலி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. ஆனால் இவரே வாலண்டியராக ஒரு பொருத்தனை செய்திருந்தாலும் ஒரு அவசரத்தில் அல்ல தேவையின் மத்தியில் இதுக்கு மேலே ஒன்றுமே என்னால் முடியல, ஆண்டவருடைய உதவியின் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுத்திருந்தாலும் அமேன் ஆண்டவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று இந்த மனிதன் வைத்திருந்த ஒரு கணம், கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம், அது செய்த அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கூடிய அதை பார்க்கும்போது எப்தாவுடைய இருதயம் எப்பொழுதுமே கர்த்தரை ஹானர் பண்ணக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ பாருங்களேன், யாராவது ஒருவர் சங்கீதம் 50:15 வாசிப்பேன்னா நான் 14:15 வாசிக்கிற பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சில சமயங்களில் நாமளே வாலண்டியராக ஆண்டுக்கு பொருத்தனை பண்ணுகிறோம். அந்த பொருத்தனைகளை நீங்களும் நானும் நிறைவேற்ற தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் நீங்களும் பொருத்தனை பண்ணும்போது சரியான காரியங்களை பொருத்தனை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நேரத்தில் பார்க்குறோம், அவர் சொல்லுகிறார் என்னவா, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பொருத்தனைகளை நாம் செய்த பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிட வேண்டுமா? அப்போது ஒருவேளை நீங்கள் நானும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது பொருத்தனைகளை செய்துன்னா நிறைவேற்ற வேண்டும். இந்த எப்தா ஏன் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார்? கர்த்தர் ஏன் அவனை உயர்த்தினார்? His walk with God is not shallow. His walk with God is so serious. He was a person of His word. He is not a childish person. ஒரு irresponsible-ஆன unwavering-ஆன person கிடையாது. இந்த ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னால், ஆண்டவரே என் வீட்டிலேருந்து முதல்ல வெளிப்படுகிறது நமக்கு பலியாக கொடுப்பேன்னு சொல்லி. ஆனால் அது கேட்டபடியே இந்த எப்தா கடைசியில் பலியாக கொடுக்குறானா இல்லையான்றது வேதம் சொல்லலை. ஆனால் ஒரு சில ஸ்காலர் சொல்கிறாங்க, அவங்களுடைய மகளை என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே திருமணம் பண்ணாமலே வாழ வைத்து விட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒருவேளை ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆண்டுக்கு சொன்ன மாதிரியே அவன் செய்திருக்கலான்னு சொல்லி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடந்து அதுக்கு மேலே பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த எப்தா தேவனுடைய சமூகத்தில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறதை பார்க்கும். நீங்கள் நான் கூட அப்படி தான் ரைட். ஒரு பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் நாம் ஆண்டவர் தேடுறதும் ஆண்டவர் கூட செய்கிறக்காரு. ஆண்டவரே நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு வரைக்கும் 3 அதிகாரம் ஒவ்வொரு நாள் பைபிளில் வாசிப்பேன், ஆண்டவரே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அதை ஆண்டரை பற்றி சொல்லுவேன், நான் இவ்வளோ காணிக்க கொடுப்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி முடிந்ததில் நான் பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனால் அது என்னன்னா அந்த ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், அந்த பிரச்சனை மாறுற வரைக்கும், அந்த வியாதி நீங்கிற வரைக்கும், அந்த போராட்டம் மாறுற வரைக்கும், ஆனால் அந்த சூழ்நிலை ஏதாவது ஆண்டு செய்கிற வரைக்கும் we always make lots of
vows and commitments to God. ஆனால் நடந்த பிறகு அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிடும். இந்த யெப்தாவை தேவன் உயர்த்தினதுக்கு, லீடராக மாற்றதுக்கு நான் என்ன காரணம் பார்க்குறேன்னா, he one who keeps his word. அவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறான். நல்ல பாருங்களேன், யாராவது ஒருத்தர் வாசிக்கும்படி கேட்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். தேவனுடைய மனிதனாகிய சாலமோன் எப்படிப்பட்ட ஆலோசனை சொல்கிறார் பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4, 5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காதே. ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் அவர் மூடரில் பிரியப்படுவதில்லை. யார் ஆமென் அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னா, என்ன சொல்லுது, ஃபூலிஷாக இருக்கிறவங்க தான், சைல்டிஷாக இருக்கிறவங்க தான். அவங்க வந்துட்டு தே நாட் ரிலையபிள் பர்சன். ஆமென். இந்த யெப்தா அவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில் ஆண்டவர் தான் எல்லாமே கொடுக்கறது, ஆமாவா இல்லையா? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் ஈசாக்கை பலியிடணும்னு போய் தைரியமாக போய் பலியிட போகிறான். பலியிடுவதற்கு முன்பாகவே தேவன் அவனை தடுத்து நிறுத்தி விடுகிறார். கடைசியாக சொல்கிறாரு, இப்போ எனக்கு தெரியும், ஆண்டருக்கு இப்போயா தெரியும், எப்போவுமே தெரியும் ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் சொல்லி. ஆண்டவர் சொல்ல, இப்போது எனக்கு தெரியுது, நீ எனக்கு பயந்து இருக்கிறவன், இனி நான் சொல்கிறதெல்லாம் அமேன் படி கீழ்ப்படுகிறவன் இப்போது தெரியுதுன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அமேன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் தான் நம்ம எல்லாமே கொடுக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று பார்க்க விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, இந்த யெப்தாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், அது ஒரே ஒரு மகள் தான், வேறு குழந்தையே கிடையாது, வேறு பிள்ளையே இல்லை அவனுக்கு. இருந்தாலும் அவன் ஆண்டவருக்கு நான் சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் இதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட இதை நான் பொருத்தனை செய்து விட்டேன், இதை நான் நேர்ந்து கொண்டு விட்டேன், நான் அதை அப்படியே செய்வேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அமேன் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் சங்கீதம் 15:4 இப்படியா சொல்லுங்க, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பாடுவன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாத ஒரு மனிதன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவா? யார் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ முடியும்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியும்? தேவனுடைய வீட்டில் யார் வாசம் பண்ண முடியும்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? ஆணையிட்டதில், ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா, ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணிட்டோம்னா, நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும், அதை நிறைவேற்றக்கூடியவங்க தான். ஆமென், ஹல்லேலூயா. சில சமயத்தில் நாம் வார்த்தையில் நிறைய காரியங்களை சொல்லிடுறோம், ஆனால் அநேக வேளையில் எதுவுமே நிறைவேற்றுறதில்லை. அவர்கள் யார்? மூடரில் கர்த்தர் பிரியப்படுவதில்லை. அமேன். நீதிமான் எப்பொழுதும் அமேன் அவன் கவனமாக பேசுகிறான். பேசினது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் அதை அமேன் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இதை நான் பொருத்தனை பண்ணிட்டேன், இதை கர்த்தருக்கு முன்பாக நேர்ந்து கொண்டேன், நான் சொன்ன இதை செய்வேன்னு சொல்லி அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாக யெப்தா இருந்தார். ஆகையினால் தான் நான் நினைக்கிறேன், எல்லாரும் ஒதுக்கி தள்ளினாலும் அமேன் கர்த்தர் அவன் மேல் நினைவாக இருந்து இந்த மூப்பர்களை அமேன் நெருக்கப்பட்ட நேரத்தில் அவன்கிட்ட அனுப்பி அவனை சேனாதிபதியாக மாற்றினது மாத்திரமல்ல, கடைசியில் அவங்க எல்லாருக்கும் நியாயாதிபதியாக கர்த்தர் மாற்றினார். காரணம், யெப்தாவுடைய வாழ்க்கையில் அமேன் அவன் ஆண்டவரையே சார்ந்திருந்தான், ஆண்டவரையே அவன் நம்பி இருந்தான். He always relied on God. ஆகையினால் தான் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு அமேன் நாம் போகிறதை பார்க்கிறோம். அமேன் முடிந்து வந்து விட்டான். கடைசியில் அவன் நினைத்த மாதிரி ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது அவன் மனம் மாறவில்லை. ஐயோ, பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வரும்போது நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34, 35.
எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் நான் கூட ஆமென் கர்த்தருக்கு முன்பாக நாம் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றக்கூடிய நபராக, அது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, நம்ம சொந்த குடும்பங்கள், நம்ம சகோதர சகோதரர்களுக்கு முன்பாக ஆமென் நம்ம சொல்லுகிற வார்த்தை தவறாதவர்களாக நாம் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நான் கூட அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, மூன்றாவதாக his family was a God fearing family. ஏன் கர்த்தர் உயர்த்தினான்னு சொன்னால், இவனுடைய குடும்பம் கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம் என்று நான் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உலகத்தில் ஆமென் அநேக காரியங்களை ஏற்படுத்தினார். அதில் ஒன்று குடும்பம் மிக முக்கியமானது. ஆமென். நீங்களும் நானும் ஆமென் இந்த பூமியில் ஆமென் வாழும்போது தேவன் நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருப்பான்னு சொன்னால் நீங்கள் நான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. நல்ல தாய் தகப்பன், நல்ல பிள்ளைகள், நல்ல உறவுகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒருவேளை அப்படி உங்கள் பாஸ்டில் இல்லைனாலும் ஆண்டு ஃபியூச்சரில் கர்த்தர் அப்படி ஏற்படுத்தி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த எப்தாவுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, நல்ல கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு குடும்பம் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஆமென் அந்த அந்த தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா, இந்த தகப்பன் போய் சொல்கிறா, மகளே, ஐயோ நான் முதல் வீட்டிலேருந்து வர்றதை நான் பலியாக கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, நீ இப்படி நடனமாடி தம்புரு வாசித்து தேவனை மையப்படுத்தி இந்த யுத்தத்தில் ஜெய கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி பாடிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அப்பா ரொம்ப புலம்புகிறார். ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு அவங்க மகள் என்ன சொல்கிறா பாருங்க. அந்த நியாயாதிபதி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஒரு ஒபீடியன்ட்டான ஒரு டாட்டர். ஆமென். அப்படின்னா இந்த மகள் அவங்க அப்பா இப்படிப்பட்ட பொறுத்துரை செய்துட்டாருன்னு சொன்ன போது அது கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே இப்போ உள்ள மாதிரி தான் அப்பயும் இருந்திருப்பாங்க. ஆமென். நம்ம இந்த உலகத்தில் ஆமென் என்ன சொல்கிறது, நாட்கள் மாடர்னாக மாற மாற நம்முடைய தேவைகள்லாம் அதே தான். நமக்கு எல்லாமே மாடர்னாக மாற மாற நம்ம பசி இருக்க தான் செய்யும். ஆமாவா இல்லையா? நமக்கு நல்ல ஒரு வீடு இருக்கணும், நல்ல கனம் வேணும், மகிமையாக இருக்கணும், நம்ம உயர்ந்து இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கணுன்றது அந்த நாள் தொடங்கி கடைசி சாகிற வரைக்கும் வர கடைசி மனுஷனுக்கும் அதே தேவை தான் இருக்கும். தேவைகள் மாறப்போவதில்லை, சூழ்நிலைகள் தான் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் இந்த பெண் அந்த நாளில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க அப்பாட்ட போய் சொன்ன பிறகு அவங்க அப்பாட்ட போய் பெர்மிஷன் கேட்குறா பாருங்க. அப்படின்னு சொல்கிறா, என் தோழிகளோடு கூட என் கன்னிமை துக்கத்தை கொண்டாட எனக்கு 2 மாத தவணை கொடுன்னு சொல்லி அப்பாட்ட கேட்குற. கடைசியில் ஒரு இடத்துல போய் கொஞ்ச நாள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் நாம் குடும்பமாய் வாழ்வதற்கு இருக்கிற சவால் தான் அந்த நாளில் கண்டிப்பாக இருந்திருக்கும். இவர் ஒரு வேசியின் மகனாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை அழகாக வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் லேபிள் குத்தி முத்திரை குத்தி வைத்திருந்தாலும் இவருடைய பிள்ளை நல்லா வளர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னப்பா என்கிட்ட கேட்டீங்க, என்கிட்ட கேட்காம நீங்கள் என்ன ஆண்டோட சொல்ல முடியும்? நான் வர முடியாது, நீங்கள் என்ன வேறு எதாவது பண்ணிக்கிங்கன்னு சொல்லி இந்த மகள் ஓடி போயிருக்கலாம். ஏலியினுடைய பிள்ளைங்க அப்படி தான் இருந்தாருங்க. ஏலிக்கு இருந்த 2 மகன்களும் ஒப்பினும் பிணக்காசு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் தருதலையாக சுற்றி இருக்கிறாங்க அந்த தேவனுடைய ஆலயத்தில். அங்கே இருக்கிற பலிகளை, தேவனுக்கு படைக்க வேண்டிய பலிகளை தங்களுக்குரியதாக எடுத்துக்கொண்டார்கள். பலியிடுவதற்கு முன்பாகவே அதை எடுத்துக்கொள்வார்கள். அங்கே இருக்கிற பெண்களோடு வேசித்தனம் பண்ணியிருக்கிறாங்க. மிக மோசமான வகையில் அவங்களுடைய வாழ்க்கை அந்த நாளில் இருந்திருக்கு. தேவன் ரொம்ப கோவப்பட்டு அவங்களை கடுமையாக பேசியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள் தேவன் எவ்வளோ கோபமாக பேசினார் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் பாருங்கள். யாராவது ஒரு பேர் 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்க முடியுமா? 2 வசனத்தை. 1 Samuel chapter 3 verse 13 and 14. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து தேவன் ஆணையிட்டு இருக்கிறாராம். காரணம், ஏலி தன் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆமென். இந்த எப்தாவுடைய வாழ்க்கை பார்க்கக்கூடியது என்னென்னா, ஆமென், ஒரே மகளாக இருந்தாலும் ஆமென், அந்த மகள் இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்ட உடனே அப்பாவுடைய விருப்பத்தையும் ஆமென், அப்பா செய்த பொறுத்தனைக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருந்திருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யோசுவா கூட சொல்லுகிறார், ஆமென், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்காகவே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஆமென் குடும்பங்களை ஆண்டு கட்ட விரும்புகிறார். இந்த ஆமென் இந்த எப்தாவுடைய குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் ஆமென். ஆண்டவர் தான் பார்த்தீங்கன்னா 10 கட்டளை ஒரு கட்டளை, உன் தகப்பனை உன் தாயை நீ கனம் பண்ணுவாயாக. எதற்கு? உன் ஆயுசு நாள் நீடித்திருக்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சரியான விதத்தில் அவருடைய என்ன சொல்கிறது, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த உலக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தோடு வாழ, எல்லாம் பெற்று வாழ, மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ எல்லாவற்றையும் அழகாக வைத்திருக்கிறார். அந்த 10 கட்டளை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும்போது, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழும்போது, அதான் ஓய்வு நாளை கொடுத்துருக்கிறார், நல்ல ரெஸ்ட் சரீரத்திற்கு. ஆமென். குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, உன் தாயின் தகப்பனை கனப்பண்ணு, அதுக்கப்புறம் உன் கண்ணை ஒழுங்காக பார்த்துக்கணும், உன் மனசை ஒழுங்காக பார்த்துக்கணும். அந்த 10 கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முழு என்ன சொல்கிறது, அவனுடைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே, மனம், அவனுடைய சரீரம், அவனுடைய ஆவி, ஆத்மா எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுற மாதிரி 10 கட்டளை எல்லாமே இருக்குது. நீங்களும் நானும் அந்த 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தாவினுடைய உதவியோடு கூட நீங்கள் நான் கீழ்ப்படிவோன்னு சொன்னால், we will have a healthy life, we will have a peaceful life, we will have a healthy mind, you will have a blessed life in this world. அப்போ இது எப்படி நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆமென். நான் நினைக்கிறேன் பாருங்கள், இந்த எப்தாவுடைய வாழ்க்கையும் சரியாக இருந்திருக்கணும். அதனால தான் இந்த மகள் தன்னுடைய தகப்பனை அப்படியே பின்பற்றுகிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, தாயை போல தான் என்ன சொல்லுது, நூலை போல தான் சேலை, அதை போல் தாயை போல தான் பிள்ளை, ஆனால் தகப்பனை போல தான் மகன் இருப்பார். இந்த பெண் அப்பாவுடைய காரியத்தை கேட்கும்போது அப்படியே அந்த மகள் கீழ்ப்படிந்து தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம். ஆமென். தாவீது குடும்பத்தை பாருங்கள், ஆபிரகாமுடைய குடும்பம் அப்படி தான் இருந்துச்சு, ஈசாக்கு குடும்பம் அப்படி தான் இருந்துச்சு. ஈசாக்கு என்ன செஞ்சார்னா ஏசாவை நேசித்தார், ரெபேக்கால் யாக்கோபை நேசிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்களை பாருங்கள், குளறுபடியாக இருந்துச்சு குடும்பமே. அவன் பண்ண மெஸ்லையா பெரிய குழப்பமும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்திருந்தாலும் ஆண்டவர் அந்த குழப்பத்தை அந்த சிக்கலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சில சமயத்தில் ஆண்டவர் மெஸ்ஸியாக இருந்தாலும் அதை மெசேஜாக மாற்றுறாரு. ஐ மீன், ஆனாலும் நீங்களும் நானும் சில சமயங்களில் தேவன் அப்படி மாற்றாமல் அப்படி விட்டு கைவிடக்கூடிய சூழ்நிலை பார்த்துருக்கோம். தாவீதுடைய குடும்பத்தை பாருங்கள், கடைசியில் தாவீது சாகும்போது ஒரு வேதனையோடு தான் மரித்தார். ஏன்னா குடும்பத்தில் அவ்வளோ குழப்பம். அப்சலோம் அப்பாவுக்கு விரோதமாக வந்துட்டார், அப்பாவுடைய மனைவிகளோடு கூட போய் வேசித்தனங்களை பண்ணிட்டார். அதுக்கப்புறமா குடும்பத்துக்குள்ளேயே பயங்கர பாலிட்டிக்ஸ், யாரை தூக்குறது, யாரை சாகடிக்கிறது. மெயின் காரணம் ஆமென், தகப்பன் எவ்வளியோ பிள்ளைகளும் அவ்வளியே. ஆமென். ஆண்டவருடைய ஆமென் பிள்ளைகளாக கர்த்தர் நம்ம உயர்த்த ஆமென் ஆண்டவரையே சார்ந்திருப்போம். எந்த ஒரு காரியத்தை வந்தால் சின்னதிலே ஜெபம் பண்ணுங்கள், வெளியே போகும்போது ஜெபம் பண்ணுங்கள், வீட்டுக்கு வரும்போது ஜெபம் பண்ணுங்கள், வேலைக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு ப்ரேயர், ஆமென், பஸ்ஸில் ஏறும்போது சின்ன ஒரு ப்ரேயர். எவ்ரிவேர் ரிலை ஆன் காட். ஏன் தோல்வி, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்,
ஏன் அப்படியே நம்ம எல்லாம் அழுத்தி அப்படியே பாட்டில் போட்டு அழுக்கிற மாதிரி குத்துற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் நானும் we don't rely on God. எப்பயாவது போய் ஆண்டவரே தேடாதீங்க. Always, Lord, come with me. Lord, I'm going to do this. Lord, come, let's do together. ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் அப்படி செய்து பாருங்க. நான் சொல்றேனே, I mean, you won't be alone. ஆண்டோடைய பலன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆண்டோடைய உதவி உங்களுக்கு கிடைக்காம இருக்கவே இருக்காது. கிடைச்சு கொண்டே இருக்கும். இரண்டாவதாக நீங்களும் நானும் we need to stand by what we promised to God. Hallelujah. ஆண்டவருக்கு இந்த எப்தா he honored God by keeping his vows. நீங்கள் நானும் அதை செய்வோம். சில சமயங்களில் என்ன வாவ் எடுக்கிறீங்கன்னு பார்த்து செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வாவ் எடுத்து தான் கர்த்தர் செய்யணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நீங்கள் கேட்குறது முன்னாடி ஆண்டவர் செய்வார். சாதாரண ஜெபத்திலே செய்வார். ஆனால் நீங்களும் நானும் ஏதாவது ஒரு ரீதியில் தீர்மானம் எடுத்து ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு பிரதிஷ்டை செய்து இந்த காரியத்திற்காக ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன். ஃபாதர் பெக்மன்ஸ் பற்றி கேள்விப்படும் பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தும்போது நான் திருமணமே பண்ண மாட்டேன் சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று தான் ஏற்ற துணையை உண்டாக்கினார். திருமணம் பண்ணுறது தப்பா பாவமா? இல்லை, பண்ணலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் விரதம் இருக்கணும், நான் தேவனுக்காக முழுமையாக வாழணும், நான் முழுமையாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குறேன். அவர் எப்படி நிதானிக்கக்கூடாதுன்னா, எமோஷ்னலாக முடிவு எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவருக்கு எத்தனையோ தடவை அவர் சொல்லியிருக்கிறார். எல்லோரும் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்களாம். ஃபாதர் பெக்மன்ஸ், நீங்கள் ரோமன் கத்திரிக்கலாம் வந்துட்டீங்க, பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திருமணம் பண்ணிக்கிங்க, அப்படி இப்படிலாம் நிறைய பேர் ப்ரெஷர் கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் இந்தியாவில் இருக்கும்போது பிஎஸ் ராஜமணி அவங்களாம் ஊழியத்துக்கு போவோம், பாலச்சந்தர் அவங்களாம் ஊழியத்துக்கு போகும்போது எவ்வளோ தடவை போய் ப்ரெஷர் கொடுத்து ஒரு மேரேஜ் பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் சொன்னேன், இல்லை 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 இல்லை, நான் எடுத்த முடிவில் தீர்மானமாக இருக்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகினால் நீங்களும் நானும் ஒரு முடிவெடுத்தா, ஒரு தீர்மானம் எடுத்தா, எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதான் பிரசங்கின் புஸ்தகம் சொல்லுது. எடுத்துட்ட பிறகு யோசிக்கக்கூடாது. அதை என்ன ஆனாலும், இப்போ நஷ்டமே வந்தாலும், தலையே போனாலும், நீங்களும் நானும் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு காட் ஃபியரிங் ஃபேமிலியை அவர் ரேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயங்களில் அம்மா அப்பா நல்ல ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருப்பாங்க, அப்படியே பிள்ளைகளை விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. அது சரி கிடையாது. அதுக்காக அம்மா அப்பா குறை சொல்ல முடியாது. சில சமயங்களில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை போதிக்கிறதுலையும் அவங்கள கரெக்ட் பண்ணுறதுலையும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி ஆகலை வழிக்கு கொண்டு வந்து விடுவார். என்னுடைய வாழ்க்கையிலும் எங்கள் அம்மா நான் வளர்ந்து வரும்போதே சொல்லுவாங்க, உனக்கு வந்து ஒரு பாஸ்டர் பேர் வச்சுருக்குறோம், நீ எப்படியாவது ஊழியம் செய்யணுன்னு தான் அந்த பேர்லாம் வச்சோன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வாலிப வயதில் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக தான் வாழ்வேன். எங்கள் அம்மா அப்பா என்ன எப்போவுமே நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்காகவே கூட இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, நம்முடைய ஜாய் பஸ்டர்ஸ் அவங்க தான். அவங்க சொல்கிறத கேட்காம இருக்கிறது தான் ஒரு தில்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னைக்கெல்லாம் அவன் சொல்கிறத கேட்டுனா என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி, உங்கள் அம்மா அப்பா சொல்ல கேட்டு, என்னடா அம்மா சொல்கிறத போய் கேட்டுருக்கேன், நீ அம்மா பிள்ளையான்னுவாங்க. எப்போல்லாம் அவங்க சொல்கிறத உடைக்கிறோமோ அப்போ தான் ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். ஆனால் நான் வயது வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அவங்க சொன்னது எவ்வளோ நம்முடைய நன்மைக்காக சொன்னான்னு புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அது பின்பாக அவங்க நான் சொல்லுவேன், அம்மா நீ கவலைப்படாத, உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்பார். எப்படியாகிலும் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் சாவேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகும்போது நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படி இந்த கல்லணை போல் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் நேரமாவது கொடுப்பார் உன்னை போல். நீ உன்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் சொன்னேன். ஆனால் கடைசியில் ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே ரசித்துட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் நானும் கூட நல்ல குடும்பத்தை வளர்ப்போம். நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களோட, சரியாக கைட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய நேரத்தில் நம்ம உலகத்தில் இருக்கிறவங்கள போலவே நம்ம பிள்ளைங்களை வேல்யூ சிஸ்டத்தில் வளர்த்துடுறோம். அவங்க சொல்லுங்கள், என்னென்னு சொல்லணும்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, ஆண்டவரை பிடித்துக்கொள். ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய காலத்திலாம் நம்ம பெரிய வீடு இருக்கிறது தான் சக்ஸஸ் நாம் நினைக்கிறோம். நிறைய பெரிய ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறது தான் சக்ஸஸ் நாம் நினச்சோம். ஆனால் இந்த நாட்கள் அந்த வேல்யூ சிஸ்டமே மாறிட்டுருக்கு. இப்போ எல்லாமே என்னென்னா
அவங்களுக்கு எது ஹாப்பியாக இருக்கோ செய்ய விரும்புகிறாங்க. ஆமென். பெரிய வீடெலாம் இருக்குது. சில பார்த்திங்கன்னா ஒரு இந்த டெலிகிராம் சொல்லக்கூடிய அந்த 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 வெப்சைட் தொடங்கினார் பார்த்திங்களா, ஆப். பார்த்திங்கன்னா அவர் வந்து வீடே கிடையாது, எங்கேயுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுவார் காசு, அவருக்கு சொந்தமாக வீடே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு வீடை வாங்கி காசு செலவு பண்ணணும், நான் வாடகைக்கு இருந்துருவேன் சொல்லி வாடகைக்கே இருக்கிறாரா. அவ்வளோ பில்லியனராக இருந்தாலும் அவர் வீடு சொந்தமாக எதுவுமே இல்லை. அவர் சொல்கிறார், ஐ வாண்ட் டு லிவ் ஹாப்பிலி, ஐ டோன்ட் வாண்ட் டு பி டைட் டு சம்திங். அது என்ன செய்யுதுன்னா என்னை அப்படியே என்னை வந்து எனக்குள்ள ப்ரிசன் மாதிரி வச்சிருது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் அ ப்ரிசன் ஆஃப் எனிதிங், எனி கமிட்மெண்ட். ஐ வாண்ட் டு பி ஸோ ஃப்ரீன்னு சொல்லி அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பிள்ளைக்கு நீங்கள் நானும் ஆமென், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வேல்யூ சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் குடும்பமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த எப்தா ஆமென், நான் சொன்ன மாதிரி ஆமென், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தில் கர்த்தர் இவனை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் ரிஜெக்டடாக இருந்த பர்சனை ஆண்டவர் லீடராக மாற்றினது போல் உங்களுக்கு எனக்கும் அப்படி செய்வார். கண்ணை நாம் ஜெபித்து முடிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து ஜெபிச்சு முடிச்சிருவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான அப்பா இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த எப்தாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்பா, there is hope for anyone, oh God, in this world. நாங்கள் ரிஜெக்டடான ஒரு பர்சனாக இருக்கலாம், எங்களுடைய பாஸ்ட் ஒரு ஹாரிபிளான பாஸ்ட் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல் எங்களை முத்திர குத்தி ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட துரத்தி விடப்பட்ட நிலைமை நாங்கள் இருக்கலாம். ஆனால் நீர் எங்களை எப்போது காண்கிற தேவனாக இருக்கிறீர். நீ எங்களை மறக்காத தேவனாக இருக்கிறீர். எங்களுமே நினைவாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வழியை, புதிய உயர்வை, வாழக்கூடிய ஒரு அர்த்தத்தை, வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குற நல்ல தேவனாக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆகிலும் இந்த எப்தாவை போல நாங்கள் சார்ந்து இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உண்மை ஆண்டவரே, நாங்கள் சொன்ன காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறதுல ஆண்டவரே ஹானர் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்லப்பா, அந்த எப்தா ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தை உமக்குள் காத்து கொண்டதைப் போல, உம்முடைய பயத்தில் இந்த குடும்பம் வாழ்ந்ததைப் போல நாங்களும் எங்கள் குடும்பம் வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய பிரச்சனைகள் தாங்கிக் கொள்ளட்டும், வழிநடத்தும் பெரிய காரில் செய்யுங்க. ஏசு முடிச்சு ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். ஆமேன். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கம், சமாதானம், சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவருமே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மே காட் பிளஸ் அஸ் ஆல். உங்களுக்கு ப்ரேயர் வேணா வாங்க. நாம் முடிஞ்ச பிறகு மேலே நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். தயவுசெய்து இருந்துட்டு போகும்படி அன்பாக கேட்குறேன். அல்லது நாளைக்கு இருக்கிற ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கூட அன்பாக கேட்குறேன்.